இங்க ஒரு ஏலியன் நிலாவையே அழிச்சிட்டு பூமிக்கு வருது. அங்க ஒரு ஸ்கூல் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்குது. அந்த ஸ்கூல்ல படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியா ஒரு கிளாஸே வச்சிருக்காங்க. இந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரையும் மத்த கிளாஸ் பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஏலியனும் அந்த படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸுக்கு டீச்சரா வருது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஏலியனை அழிக்கலன்னா இது இந்த பூமியே அழிச்சிருவேன்னு சொல்லுது. அப்போ ஒரு ஆபீசர் வந்து இதை அழிக்கிறதா உங்களோட மிஷன் சொல்லிட்டு அந்த ஏலியனை பத்தி சொல்றாரு. இந்த ஏலியன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதோட கையை வெட்டினாலும் அது திரும்பவும் முளைக்கும், பட் அந்த கை முளைக்கிற வர இந்த ஏலியன் ஸ்லோவா இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் இந்த மிஷனை முடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து 10 மில்லியன் கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்த நாள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கன்னை வச்சு அந்த ஏலியனை ஷூட் பண்றாங்க. பட் அது ஃபாஸ்டா மூவ் ஆகி எல்லா புல்லட்ல இருந்தும் ஈஸியா தப்பிச்சிருது. அப்புறம் இவங்க ஒரு வலைய விரிச்சு ஏலியனை பிடிக்க ட்ராப் மாதிரி செட் பண்றாங்க. அதுவும் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி வலையே பிச்சு அதுல இருந்தும் தப்பிச்சிருது. நம்ம ஹீரோ அந்த ஏலியனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு நாள் மழை பெஞ்சப்போ அது தண்ணியை பார்த்து பயப்படுதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அடுத்த நாள் அந்த கிளாஸுக்கு புதுசா ஒரு பையன் வர்றான். அவன் ஏலியனுக்கு கை கொடுக்கறான். அப்போ அந்த ஏலியனோட கையில அடிபட்டுருது. பார்த்தா அவன் கை ஃபுல்லா பிளேடா வச்சிருக்கான். இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏலியனை காயப்படுத்தி இருக்கான். அப்படியே தினமும் வித்தியாசமான வெப்பனை வச்சு அதை அழிக்க பாக்குறான். பட் அது எல்லாத்துல இருந்தும் ஈஸியா எஸ்கேப் ஆகிடுது. கவர்மெண்ட்டும் அதை அழிக்க ஒரு ஏவுகணையே அனுப்புறாங்க. இதுவோ அது எல்லாத்தையுமே அழிச்சிருது. அப்படியே தினமும் ஏலியன் இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. இவங்களும் ஏலியன் கூட நல்லா பழகுறாங்க. ஒரு நாள் ஏலியன் ஃபைனல் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கிற 6 பேருக்கு என் கையை ஷூட் பண்ண அலோ பண்ணுவேன்னு சொல்லுது. உடனே எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏலியன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதனால இவங்க யாருக்குமே ஏலியனை கொல்ல விருப்பமே இல்ல. இதை தெரிஞ்ச ஏலியன் உடனே பறந்து போய் ஒரு சேட்டலைட்டை இழுத்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலயே வெடிக்க வைக்குது. இதனால நிறைய பேருக்கு அடிபட்டுருது. அப்போ இது என்ன கொன்னாதான் பூமியை அவங்களால காப்பாற்ற முடியும்னு சொல்லுது. இதை கேட்டு எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே எக்ஸாமும் முடியுது. ஹீரோவும் புதுசா வந்த பையனும் எக்ஸாம் நல்லா எழுதினதால அந்த 6 பேர்ல இவங்களும் செலக்ட் ஆயிடுறாங்க. இவங்க அந்த ஏலியனை கட்டி போட்டுட்டு ஆளுக்கு ஒரு கையை ஷூட் பண்றாங்க. இதனால அதோட ஸ்பீடு குறைஞ்சிருது. இந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து தண்ணி அது மேல ஊத்துறாங்க. தண்ணி பட்டதால அது ரொம்ப வீக் ஆகி ஒரு பால்குள்ள அதோட தலை மட்டும் இருக்குது. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து அந்த பால்குள்ள இருக்கிற ஏலியனை வாங்கிடுறாங்க. அதை கொல்றதுக்காக நிறைய பாம்பு இருக்கிற ரூம்ல வைக்கிறாங்க. அப்போ அந்த ஏலியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இனி நீங்க எதை பார்த்தும் பயப்படாம நல்ல நிலைமைக்கு வருவீங்க, உங்களுக்கு டீச்சரா இருந்ததை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாம்பு வெடிச்சிருது. இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அழுறாங்க. அப்ப சடனா பார்த்தா இவங்க பின்னாடி தான் அந்த ஏலியன் நிக்குது. இவங்களும் ரொம்ப ஹாப்பியா அது கூட சண்டை போடுறாங்க. ஆக்சுவலி படிப்புல ஃபெயிலியரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்ககிட்ட உள்ள திறமையை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இந்த ஏலியன் வந்து கிளாஸ் எடுக்குது. அப்படியே ஒவ்வொருத்தரோட வீக்னஸையும் கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி எல்லாரையும் பெஸ்டா மாத்திருச்சு.